ஏப்ரல் 2026 1 முதல் இந்தியாவில் புதிய வருமான வரிச் சட்டம் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 அமலுக்கு வந்துள்ளது. 1961 ஆண்டின் பழைய சட்டத்திற்கு பதிலாக வரி முறையை எளிதாக்கும் நோக்கில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் முக்கிய விவரங்கள் இதோ. 1. புதிய வரி விகிதங்கள். நியூ டாக்ஸ் ரெஜிம் FY 2026 முதல் 27 வரை புதிய வரி முறையின் கீழ் வரி அடுக்குகளில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்றாலும் ரூபாய் 12 லட்சம் வரை ஆண்டு வருமானம் ஈட்டுபவர்கள் வரி செலுத்த தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மற்றும் ரிபேட் உட்பட. வருமான வரம்பு வரி விகிதம் ரூபாய் 4 லட்சம் வரை 0 வரி இல்லை. ரூபாய் 4 லட்சம் முதல் ரூபாய் 8 லட்சம் வரை 5% வரி செலுத்த வேண்டும். ரூபாய் 8 லட்சம் முதல் ரூபாய் 12 லட்சம் வரை 10% வரி செலுத்த வேண்டும். ரூபாய் 12 லட்சம் முதல் ரூபாய் 16 லட்சம் வரை 15% வரி செலுத்த வேண்டும். 16 லட்சம் ரூபாய் முதல் ரூபாய் 20 லட்சம் வரை 20% வரி செலுத்த வேண்டும். 20 லட்சம் ரூபாய் முதல் ரூபாய் 24 லட்சம் வரை 25% வரி செலுத்த வேண்டும். 24 ரூபாய் லட்சத்திற்கு மேல் 30% வரி செலுத்த வேண்டும். 2. முக்கிய மாற்றங்கள். மேஜர் சேஞ்சஸ். பழைய சட்டம் நீக்கம். 60 ஆண்டுகால வருமான வரிச் சட்டம் 1961 நீக்கப்பட்டு எளிமையான மொழியில் 536 பிரிவுகளுடன் வருமான வரிச் சட்டம் 2025 நடைமுறைக்கு வந்துள்ளது. பங்குச்சந்தை வரி. ASTT சோகஸ்மெலி ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் FO வர்த்தகத்திற்கான வரி உயர்த்தப்பட்டுள்ளது. ஃபியூச்சர்ஸ் 0.02% லிருந்து 0.05% ஆகஸ்ட் உயர்வு. ஆப்ஷன்ஸ் 0.1% லிருந்து 0.15% ஆகஸ்ட் உயர்வு. வெளிநாட்டு பயணம் படிப்பு. TCS சோகஸ்மெலி வெளிநாட்டு சுற்றுலா மற்றும் கல்விக்காக அனுப்பப்படும் பணத்திற்கான TCS வரி 2% ஆக குறைக்கப்பட்டுள்ளது. முன்பு இது 5% முதல் 20% வரை இருந்தது. ITR தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம். ITR 3 மற்றும் ITR 4 தாக்கல் செய்பவர்களுக்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 3. இதர சலுகைகள். குழந்தைகள் கல்வி உதவித்தொகை. இதற்கான வரி விலக்கு வரம்பு மாதத்திற்கு ரூபாய் 100 லிருந்து ரூபாய் 3000 ஆகஸ்ட் உயர்த்தப்பட்டுள்ளது. HRA சலுகை. சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களுடன் சேர்த்து இப்போது பெங்களூரு, புனே, ஹைதராபாத், அகமதாபாத் ஆகிய நகரங்களிலும் 50% HRA வரி விலக்கு பெறலாம். தவறுகளை திருத்த வாய்ப்பு. வருமான வரி தாக்கலில் ITR ஏதேனும் தவறு இருந்தால் அபராதம் இன்றி திருத்திக் கொள்ள மார்ச் 31 வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது.